ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் சமையல் செய்ய அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பலதரப்பட்ட பாத்திரங்களை யூஸ் பண்ணிட்டு வரோம். இதில் எது நம்ம உடம்பிற்கு நல்லது, எது நமக்கு கெட்டது அப்படின்னு தெரியாமலேயே சமைக்கிறோம். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பலதரப்பட்ட சமையல் பாத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த பாத்திரங்களில் நாம் எதில் சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கெடுதல் இல்லை என்பதை பற்றியும் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். இது நமக்கு எங்கேயுமே கிடைக்கும், ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இதில் நாம் சமைக்கும் போது 60லிருந்து 70% சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இதை கழுவுவதும் மிகவும் சுலபம். இது கூட குரோமியம் மற்றும் நிக்கல் சேர்ந்து பாலிஷ் போடாதவாறு இருக்க வேண்டும். இப்படி இந்த குரோமியம் நிக்கல் கூட சேர்ந்து பாலிஷ் போடப்பட்டிருந்தால் இதை நாம் வாங்கக்கூடாது, நம் உடம்பிற்கு கெடுதலை உண்டாக்கும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இரும்பு பாத்திரம். இது நம் முன்னோர்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்திய ஒரு பாத்திரம். இதில் சமைத்தால் மிகவும் நல்லது. இதில் இருக்கும் இரும்பு நாம் சமைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உணவுடன் சேர்ந்து நம் உடம்பிற்கு இரும்பு சத்தை கொடுக்கிறது. இப்போ சிலருக்கு உடம்பில் அதிக அயன் இருக்கும். இவர்கள் இதில் சமைத்து சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஆனால் நம் நாட்டில் இரும்பு சத்து குறைந்தவர்கள்தான் அதிகம். எனவே அவர்களுக்கு இது சிறந்த பாத்திரமாக இருக்கும். மூணாவதா பார்க்க போகிறது பித்தளை பாத்திரம். பித்தளை பாத்திரங்களில் சமைத்தால் நமக்கு சத்து பொருட்கள் அழியாமல் 90% கிடைக்கும். இதில் நாம் அசிடிக் மற்றும் சிட்ரிக் ஃபுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை சமைக்கக்கூடாது. இதில் மற்றொரு டிராபேக் அப்படின்னு பார்த்தோன்னா இதை வாஷ் பண்ணுவது. இது சீக்கிரமாக அசிங்கமாயிரும், ஒரு மாதிரியாக கலர் மங்கி போயிடும். இதை அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணுவதும் அவ்வளவு எளிதல்ல. அடுத்து நாலாவதாக பார்க்க போகிறது மண் பாத்திரங்கள். நம் முன்னோர்கள் உபயோகித்த மண் பாத்திரங்கள் மிகவும் நல்லவை. இதில் சமைத்தால் சத்துக்கள் அழிவதில்லை. இதில் மெருகூட்டப்படாத மண் பாத்திரங்கள் தான் மிகவும் சிறந்தவை. ஆனால் இதில் சமைக்கணும்னா அதிக நேரமாகும். இது மிகவும் உடையும் தன்மையும் கொண்டவை. அதனால் இதில் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்ததாக செராமிக் பாத்திரங்கள் சமைக்க ஏற்றவை என்றாலும் அலுமினிய கோட்டிங் கொண்டவை ஏற்றவை அல்ல. அடுத்து நான்ஸ்டிக் பாத்திரங்கள். இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் டெஃப்லான் என்ற பொருளால் கோட்டிங் செய்யப்படுகிறது. இதில் கேட்மியம் மற்றும் மெர்க்குரி உள்ளது. இதில் சமைத்தால் நமக்கு கேன்சர், இதய நோய்கள், மூளை மற்றும் நரம்பு கோளாறுகள், சிறுநீரகங்கள், ஈரல் நோய்கள் ஏற்படும். ஏழாவதா நம்ம பார்க்க போகிறது அலுமினியம். இதில் உள்ள தைரோடாக்சிக் மெட்டல் சமைக்கும் உணவுடன் சேர்ந்து நமக்கு மலச்சிக்கல், ஈரல் நோய்கள், கை கால் செயல் இழப்பு, மூளை பாதிப்புகள் போன்றவற்றை ஏற்படுத்தும். சரி, நீ இப்போ என்ன தான் சொல்ல வர்ற, நாங்கள் எதில் தான் சமைச்சு தொலைகிறதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் முதலாக சொன்னேன் பாருங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள். அதில் சமைச்சு சாப்பிடுங்க. அதில் நாம் சமைக்கும் சத்துக்கள் சிறிதளவு அழிக்கப்பட்டாலும் நமக்கு மிகப்பெரிய ஹெல்த் ஹசார்ட்ஸ் எதுவும் ஏற்படுவதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.